இன்னைக்கு ஞானசேகரன் வழக்கில் ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. தண்டனை விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செக்ஷன்லையும் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த ஹியரிங்கில் சொன்னாங்க. அதுக்குண்டான தண்டனை விவரம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரிவுகளுக்கு சிறு சிறு தண்டனைகளாக கொடுத்துருக்காங்க. 1 வருஷம், 1 மாதம், 3 மாதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 64(2) பிஎன்எஸ்ல 64 சப் கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா 64 சப் கிளாஸ் 1ல் பார்க்க போனீங்கன்னா அவருக்கு வந்து 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் இல்லாமல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெமிஷன் இல்லாமல் தண்டனை அப்படிங்கிறது அந்த ரெமிஷன் இல்லாமல் தண்டனை அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா அது வந்து அவரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிராக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து நம்ம அடிப்படையாகவே அவருக்கு வந்து அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்டனை கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை வந்து ஒருத்தரோட கான்ஸ்டியூஷன் ரைட்டை வந்து அது மீறும்படியாக இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்பீல் டாக்குமெண்ட்ஸ் வரட்டும். ஜட்ஜ்மெண்ட்டோட முழு விவரம் எங்கள் கையில் இன்னும் கிடைக்கல. அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது முழு விவரம் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்பீலில் நம்ம பார்ப்போம். இல்லை அப்பீல் போகிறது உறுதியா? நீங்கள் கண்டிப்பாக அப்பீல் போகிறது உறுதி. அது அவரோட பிரைமரி ரைட்டு. அதனால் அப்பீல் போகிறது உறுதி. டாக்குமெண்ட் வரட்டும்ங்க சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் அதில் ரைட் என்ன இருக்குது அப்படிங்கிறது 64(1)லேயே அவங்க வந்து அதிகப்படியான தண்டனை கொடுத்துருக்காங்க. 64(1) படி அவங்க அந்த ஆக்ட் படி அவ்வளோ பெரிய தண்டனை கிடையாது. அதில் வந்து அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின்படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகமாக கொடுத்துட்டாங்களா சார்? அதாவது போலீஸ் வச்ச வாதத்தின் அடிப்படையில் அதிகமாக வழங்கப்பட்டிருக்காங்க. தண்டனை கிடையாதா? அதாவதுங்க நீங்கள் ஆக்டை படிங்க, பிஎன்எஸ்ஸை படிங்க. பிஎன்எஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 64(1)க்கு இந்த அளவுக்கு தண்டனை கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க 64(1)ல் 30 வருஷம் அதிகப்படியான தண்டனையாக கொடுத்துருக்காங்க. அந்த 30 வருஷத்துலையும் இன்னொரு ஷரத்து வச்சுருக்காங்க. எந்த விதமான ரெமிஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து அவரோட பிரைமரி ரைட்டை வந்து ஒரு கோர்ட்டால் கட்டைல் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.